அண்ணா அந்த சமூக ஆர்வலர்கள்னா எப்படிண்ணா இருக்கணும்னு எப்படிண்ணா அது சமூக ஆர்வலர்னா எப்படி இருக்கணும் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். நல்ல கேள்வி கேட்டுருக்கீங்க. ம் சமூக ஆர்வலர் அப்படின்னாலே ஸோ அவன் வந்து நியாயம், நீதி, நேர்மை, சமுதாயத்தை குறித்து அக்கறை உள்ளவனாக அவன் திகழ வேண்டும், இருக்க வேண்டும். ஆல்ரெடி blood circulation on people, discussion, confident. அவன் நேர்மையின் அடையாளமாக அவன் திகழ்ந்தால் மட்டுமே அந்த நீங்கள் கேட்டீங்களா சமூக ஆர்வலர் அதற்கு பேசிக் தகுதி உள்ளவனாக இருக்கப்படும். ஸோ அதனால் அவன் நியாயத்தை பேசுகின்ற ஒரு நியாயாதிபதி என்று சொல்லலாம். அப்படி சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை இம்மிடியட்டாக அவனுடைய குரல்கள் ஒலிக்கின்ற வண்ணமாக இருக்க வேண்டும். சமுதாயத்துக்காக நியாயமான அடிப்படையில் அவனுடைய கருத்துக்களை துணிச்சலாக நேர்மையாக மக்களிடத்தில் சொல்லுகின்ற ஒரு கேரக்டராக தான் இருக்கணும். அப்போது அப்படி இருக்கும்போது தான் அந்த ஆல்ரெடி அந்த சமூக ஆர்வலர் அப்படிங்கிற, அதாவது ஒரு கோர்ட்டில் உள்ள நீதிபதி மாரின்னு சொல்கிறீங்க. ஸோ நீதிபதி ஏன்னு கேட்டிங்கன்னா மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்று சொல்லப்படுகிறது, சட்டத்திலே சொல்லப்படுது. ஆனால் அந்த மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு, அதாவது கடவுளுடைய மக்கள் சொல்கிறத கடவுளே கேட்கக்கூடிய அந்த பேசிக்கு அந்த ஒரு இதுதான். அந்த மாதிரி இருக்கும்போது நீதிபதி அளவுக்கு அவங்க சட்டத்தின் வழியாக நியாயத்தை தான் அவங்க உரையாற்றுறாங்க. நியாயம் என்பது என்ன? ஒரு மனிதன் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த பாதிப்பின் வடிவிலே அங்கே நியாயம் தீர்க்கிறார் அல்லவா நீதிபதி அவர்கள். அப்போ கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியாக. அதனால நியாயம் என்றால் அதை மக்களிடத்தில் சொல்லுகின்ற ஒரு வண்ணமுடைய கேரக்டர் தான் சமூக ஆர்வலர். அதற்கு பெரிய குவாலிஃபிகேஷனோ பெருசாக டிப்ளமோ அப்படி இப்படின்னு படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒன் வந்து பேசிக் நம்ம ஒரு நல்ல கேரக்டர், ஒரு இறக்கம் உள்ள மனிதனாக இருக்கிறோம். அதேமாரி இருந்தாக்கா நிறைய பிரச்சனைலாம் சந்திக்க நேருக்குண்ணா. அதாவது பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். பிரச்சனை வர்றதுனால அவங்க மனசளவில் வருத்தங்கள்லாம் இருக்கணும். அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது. இவங்களுடைய கேரக்டர் அப்படி தான் இருக்கும். காசுக்காக பணத்துக்காக பழைய ஒரு விஷயங்களை மாற்றி அமைக்கின்ற மனிதர்கள் மத்தியில் அது மாதிரி மனிதர்கள் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கிறவர்கள் இப்படி தான் அவங்க நியாயத்துக்காக மட்டும் போராடுவாங்க. நன்றி, வணக்கம் தம்பி. வணக்கம். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க.